பிரித்தானியாவின் பிரபல சூப்பர் மார்க்கெட் நிறுவனமான அஸ்டா அதன் கிளையொன்றில் காலாவதியான உணவுப் பொருட்களை தொடர்ந்து விற்பனை செய்ததற்காக 5 லட்சத்திற்கும் அதிகமான பவுண்ட் அபராதத்தை செலுத்த நேர்ந்துள்ளது. பார்ன்ஸ்லி பகுதியில் உள்ள ஓல்டு மில் லேண்ட் கிளையில் 2024ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது இந்த விதிமீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இது தொடர்பான வழக்கு பார்ன்ஸ்லி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 5 குற்றச்சாட்டுக்களை அஸ்டா ஒப்புக்கொண்டது. இதனையடுத்து கடந்த ஜனவரி மாதம் 29ஆம் திகதி அன்று நீதிமன்றம் 5,07,767 பவுண்ட் அபராதம் மற்றும் செலவு தொகையாக செலுத்துமாறு உத்தரவிட்டது. சோதனையின் போது பிசாஸ், கறி வகைகள் மற்றும் ஹமூஸ் போன்ற பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தன. சில பொருட்கள் அவற்றின் காலாவதி திகதி முடிந்தும் 2 வாரங்களுக்கு மேலாகியும் அகற்றப்படாமல் இருந்துள்ளன. இவ்வாறான உணவுகள் மக்களின் ஆரோக்கியத்திற்கு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடும் என உள்ளூர் வர்த்தக தர நிர்ணய குழு எச்சரித்துள்ளது. குறித்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு பலமுறை எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்ட போதிலும் அவர்கள் அதனை சரி செய்ய தவறியதாலேயே இந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பார்ன்ஸ்லி சபை உறுப்பினர் வெண்டி கெயின் இது குறித்து கூறுகையில், எமது சமூகத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் நாம் உறுதியாக உள்ளோம். வணிகங்கள் சட்டங்களை மதிக்க தவறினால் மக்களின் ஆரோக்கியத்திற்கே முன்னுரிமை அளித்து கடும் நடவடிக்கை எடுப்போம் என கூறியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து வருத்தம் தெரிவித்துள்ள அஸ்டா நிறுவனத்தின் ஊடக பேச்சாளர், இது எமது வாடிக்கையாளர்கள் எதிர்பார்க்கும் தரத்துக்கு மிக குறைவானது என குறிப்பிட்டுள்ளார். தற்போது அனைத்து கிளைகளிலும் திகதிகளை சரிபார்க்கும் புதிய நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.